வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நம்ம ஜூலை மாதத்தினுடைய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். 1/7/2025 முதல் 31/7/2021 வரை ஆக 31 நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள், எவ்வகையான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சு பார்க்குறோம். கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும், ராகு பகவான் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகி பலாபலன்களை கொடுத்துட்டுருக்கிறதும், சனி பகவான் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் தங்கி பலாபலன்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள். அப்போ ஒரு உயர்வு நடக்குது, ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது, அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும். எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களே, 8ஆம் இடம் பலம் பெறுவது யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 தான் லாக்கர். எப்பவுமே நம்ம முக்கியமான உயில்களையும் முக்கியமான விலை மதிக்கக்கூடிய அதீத பொருட்களை நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னா ரகசியமாக வைப்போம். அதுக்கு நிறைய பாதுகாப்பு பெட்டகங்களோடு வைப்போம், லாக்கரில் வைப்போம். அந்த மாதிரி 8ஆம் இடம் ஒரு ஜாதகனுக்கு பலம் பெறுகிறது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளன். நீங்கள் வேணால் பாருங்கள், 8ஆம் இடம் பலம் பெற்றவங்களுடைய ஜாதகத்தை எல்லாமே அப்படியே ரியலைஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய ஆற்றல் படைத்தவர்கள். ஆமாம், பெரிய அவங்க வந்து அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே நாளேடுகளில் வரும், புத்தகங்களில் வரும். அவங்க வந்து வரலாற்றில் இடம்பெற்று விட்டு சென்றிருப்பார்கள். பெரிய விஞ்ஞானியாக இருப்பார்கள், அணு ஆராய்ச்சி துறையில் சாதித்தவர்களாக இருப்பார்கள். ஆமாம், கின்னஸில் இடம்பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் பலம் பெறுவது உங்களுடைய ஆற்றலை மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஆகும். ஆமாம், மிகப்பெரிய ஒரு ஆற்றல். உங்களுடைய அந்த அறிவுத்திறன் இப்பொழுது வெளிப்படும். இந்த மாதத்தில் நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கு உண்டான சூழல்கள், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். வம்பு வழக்குகள் வந்து சாதகமான முடிவுகளை தரும். ஆமாம், ஏன்னா அந்த வீட்டு கொடுத்த அதிபதி அந்த பாவகத்திலே பலம் பெறுவது சிறப்பு தானே. அதனால் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய யோகங்கள், லாட்டரி யோகங்கள், எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மதுவால் வெற்றி பெறுறது, ஏற்கனவே இந்த மது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்மாக் கடையெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, பார் நடத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல வலுவான கிரகங்கள் இருக்கிறதுனால, சுக்கிரன் ஸ்தானம் பலம் பெறதுனால அவங்களுக்கு பெரிய வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது, வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மது குடிக்கிறதும் தப்பு தான், விற்கிறதும் தப்பு தான். ஆனால் அதுவால் வருமானம் வர்றதுக்கு உண்டான கிரகங்கள் இருக்குது இல்லையா, அதுவும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஜாதகத்தில் ஏன்பா நீ சாராய கிடக்கிறா அப்படின்னு கேட்கணும், வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும். பட் அதே காலகட்டத்தில் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் போகும்பொழுது காதல், இனம் சார்ந்து காதல் வரும். அப்போ கலப்பு திருமணத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ முதல் காதல் திருமண தோல்வி அடைஞ்சு இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 9, 11 பாவாதிபதிகள் தசை நடக்குது, ஏற்கனவே கல்யாணம் பிரச்சனை நடந்து டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 9, 11 பாவகம் டச் ஆகுது அப்படின்னா 2வது திருமணம் நடக்கிறதுக்குண்டான சூழல்லாம் அந்த ஜாதகத்தில் நடக்கும். அதே காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சனி பழகும்போது
உடல்நிலை சீராக வைத்து கொள்ள வேண்டும். உடலுக்கு ரொம்ப அதீத உழைப்புகளை கொடுக்க வேண்டும். ஒரே இடத்துல உட்காந்து கிடக்கக்கூடாது. ஏன்னா சனி மாதிரி உழைக்கிறவனும் கிடையாது, சனி மாதிரி சோம்பல் கிரகமும் எதுவும் கிடையாது. அப்போ சனி வந்து ஒருத்தனுடைய ஆதிக்கம் அவனுடைய உடம்புல இருக்குது அப்படின்னா உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவம் வந்துடும். ஏன்னா சனி தான் ஹெல்பிங் மைண்டு. முதியோர்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த உலகத்துக்கே உதவி செய்யணுன்ற எண்ணம் ஒரு மனுஷனுடைய மைண்டில் தோணுது அப்படின்னா சனிக்காரகத்துவம் அவருக்கு வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சனிக்காரகத்துவம் வேலை செஞ்சால் தான் எல்லா விஷயமுமே அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ வாழ்க்கையில் ஜாம்பவானாக மாறணும், பல பேருக்குனுடைய பெயர் புகழோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு வேணும். இப்போ 6-8 வந்து உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் பார்வை பெறதுனால, சனியினுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால பிஸ்னஸ் மேக்னெட்டிக், மில்லேனியர் இவங்களெல்லாம் பல சாதனைகள் பிடிக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் அடித்து சொல்லலாம் பில்லியன் கணக்கில் நான் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறேன், என்னுடைய தொழில் அமைப்புகள் உலகம் முழுவதும் என்னுடைய தொழில் அமைப்புகள் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய வெற்றி நாளேதழில் வர்றதுக்கு உண்டான சூழல்கள் எல்லாம் கூட நடக்கும். அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் பண்ணணும். ஆமாம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே இந்த துலாம் ராசிக்கு லக்னம் பலமாகி போச்சு. ஏன்னா குரு பார்க்குறார், அதே காலகட்டத்தில் 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஸ்மால் இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்க, ஆமாம் சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, சகோதரனால் வெற்றி வாய்ப்பு கூட. உங்கள் சகோதரன் பலம் சார், இப்போ அவரை அரவணைச்சிக்கோங்க, கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். கைத்தறி நெசவாளர்கள் இவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக புத்திரன் யோகமாக செயல்படும். பிள்ளைங்கிட்ட ஒரு கடமை கொடுங்க சார், நம்பிக்கையாக கொடுங்க சார், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பான் சார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவனுக்கு அனுபவம் இல்லை, நம்மளுடைய அனுபவம் அவனுக்கு கற்றுக்குவானோ கற்றுக்க மாட்டானோ, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கான், ஏதோ கடமை உணர்ச்சியிலேருந்து தவறுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது, ஏதோ போகிற போக்கில் நடக்கிறான்பா பிள்ளை, என் பிள்ளை பிடிச்சிக்க மாட்டான்பா. ஏன்னா நீங்கள் வளர்ந்த பாதை வந்து கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். அந்த 20 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, 24 வயசில் எப்படி இருந்தீங்க, அதே ஒரு கான்செப்டில் தான் இப்போ இருக்கிற பிள்ளைகள் இருப்பான். நம்மளுக்கு வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆகுது அப்படின்னா பல தடைகளையும் பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் அனுபவங்களையும் கடந்து வந்து ஒரு தெளிவு நிலையில் இருப்போம். இந்த தெளிவு வந்து 20+ வந்ததுன்னா அது பெரிய பாசிட்டிவ். எல்லாம் திருஞான சம்பந்தம் இருக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த வயசில் வரணும் அப்படின்னா நம்மளோட கொஞ்சம் இணக்கமாக அவனை வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது சிறப்பு. அதனால் உங்கள் பிள்ளைங்கிட்ட நம்பிக்கையாக ஒரு செயல்பாடை கொடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய சுய முயற்சி இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக வேலை செய்யும். வாழ்க வாழ்க வாழ்க.